பற்றி பார்க்க போகிறோம். ஜிப்சம் ப்ராடக்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து இஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த இம்ப்ரெஷன் மெட்டீரியல். ஜிப்சம் ப்ராடக்ட் இஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து இந்த ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிகைட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்சம் ப்ராடக்ட் ஜிப்சம் பிளாஸ்டர், டென்டல் பிளாஸ்டர், அதுக்கப்புறம் டென்டல் ஸ்டோன், அதுக்கப்புறம் டை ஸ்டோன், ஹை ஸ்ட்ரென்த் லோ எக்ஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் ஹை ஸ்ட்ரென்த் ஹை எக்ஸ்பென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இது ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் வந்து மோராக இருக்குது. அதுக்கப்புறம் கால்சியம் அதுக்கப்புறம் 29.4% இருக்குது. சல்ஃபேட் வந்து 23.5% இருக்குது. கால்சியம் சல்ஃபேட் வந்து 2H2O இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அதுக்கப்புறம் டைப் வந்து இம்ப்ரெஷன் பிளாஸ்டர், டைப்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் பிளாஸ்டர் இருக்குது. ட்ரெடிஷனலி வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் த காஸ்டிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ் இந்த அதுக்கப்புறம் பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் ஹெல்ப்ஃபுல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் சாலிபிள் பிளாஸ்டர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் ஃபார் த மேக்கிங் இம்ப்ரெஷன் வந்து மேக்கிங் பண்ணுறதுக்காக. இது வந்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் டென்ச்சர் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸிலோஃபேஷியல் ப்ராசஸஸ், அதுக்கப்புறம் பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல் வந்து இருக்குது. செட்டிங் டைம் வந்து 3 to 5 minutes வந்து செட்டிங் ரியாக்ஷன் இருக்குது. கம்போசிட் வந்து டென்டல் பிளாஸ்டர் வந்து K2SO4 போராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து K2SO4 போராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டைப் 2ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைப் 2ல வந்து டைப் 2 ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து அதுக்கப்புறம் இந்த 2 சப் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன் வந்து கிளாஸ் 1 வந்து அதுக்கப்புறம் வந்து மவுண்டிங், அதுக்கப்புறம் கிளாஸ் 2 வந்து மாடலிங் இருக்குது. தீஸ் ஆர் த பிளாஸ்டர் வந்து டென்டல் பிளாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து லேபரேட்டரி பிளாஸ்டர், அதுக்கப்புறம் காஸ்டிங் பிளாஸ்டர் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த மேக்கிங் த காஸ்ட் அண்ட் மாடல். தீஸ் ஆர் த மவுண்டிங் ஆஃப் த காஸ்ட் இந்த அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டர் இருக்குது. த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த ஐடியல் காஸ்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாட் லாஸ் தி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் நாட் லாஸ் தி ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் வெரி ஹார்டு அண்ட் ஸ்ட்ராங் மாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செட்டிங் இஸ் ரேப்பிடாக வந்து செட்டிங் தீஸ் ஆர் த அடிக்வேட் டைம் டு த மேனிப்புலேஷன். அதுக்கப்புறம் லோ ஆஃப் ஆல் பார்ட் ஆஃப் த இம்ப்ரெஷன் வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் வந்து பீட்டா ஹெமிகேட்டட் மாடிஃபைட் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் 3ல வந்து டென்டல் ஸ்டோனு டைப் 3 வந்து டென்டல் ஸ்டோனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே டென்டல் ஸ்டோனில் வந்து ஹைட்ரோக்கல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைட்ரோக்கல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாஸ்டர் காஸ்ட் மேக்கிங் இது மாஸ்டர் காஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா கெமிகேட்டட் காஸ்டிங் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டென்டல் ஸ்டோன் தானே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டிங் அப்புறம் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேட்டட் போராக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியலில் வந்து இதெல்லாம் பீட்டா ஹெமிகேட்டட் வந்து சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேஷன் ரிட்டார்டர் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் சோடியம் டெட்ரைடு வந்து ரோச்சி சால்ட் சொல்கிறாங்க. ரிட்டார்டரில் வந்து சோடியம் சிட்ரேட், சோடியம் டெட்ராபோரேட், அதுக்கப்புறம் வந்து டைஹைட்ரேட் வந்து போராக்சன் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 3000 to 5000 PSN இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செட்டிங் எக்ஸ்பான்ஷன் வந்து டைஸ்டோன் இருக்குது. 0.06%, 0.112% வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ராயல் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் நியூரோ டென்டிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் டென்டல் ஸ்டோன் வந்து அதுக்கப்புறம் டென்டல் ஸ்டோன் வந்து டைஸ்டோன் ஹை ஸ்ட்ரென்த் லோ எக்ஸ்பான்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இம்போர்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டைஸ்டோன் வந்து இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹார்டஸ்ட் கம்போசிட் ஜிப்சமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் சர்ஃபேஸ் ஹார்டனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மாடல் பேஸாக இருக்குது. கேட் கேம் பேசிக்ஸில் வந்து டை ஃபார் தி ஃபேப்ரிகேஷன் ஆஃப் இன்லே கிரவுன் பிரிட்ஜஸ் இருக்குது. டைஸ்டோன் வந்து லெஃப்ட் 24 hours. அதுக்கப்புறம் கெயின் வந்து மேக்ஸிமம் ஹார்ட்னஸாக இருக்குது. காஸ்ட் ஷுட் பி செப்பரேட்டட் இந்த 1 hour வந்து அதுக்கப்புறம் நல்லா செப்பரேட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த அப்ரேஷன் வந்து ரெசிஸ்டன்ட் ஆஃப் த டென்டல் ஸ்டோன் இஸ் நாட் ஹை டு த டை. அதுக்கப்புறம் ஈபாக்சி ரெசின் இருக்கான், அதுக்கப்புறம் இந்த ஈபாக்சி ரெசின் வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டை ஸ்டோன் வந்து மோஸ்ட் ரீசன்ட் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்னிங் இஸ் அட்டெண்டட் டு த மேக்கிங் ஆஃப் த பாசிபிலிட்டியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங் எக்ஸ்பான்ஷன் வந்து இட் ஹேவ் பீன் இன்க்ரீசிங் இந்த மேக்ஸிமம் 0. செட்டிங் எக்ஸ்பான்ஷன் வந்து 0.10 to 0.30 வந்து செட்டிங் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காஸ்டிங் சிங்கேஜில் வந்து மெட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த சாலிடிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ராக்கு, அதுக்கப்புறம் வந்து டியூரிங் சாலிடிஃபிகேஷன் வந்து ஹார்ட் ராக்கு, ஜாட் ராக்கு, அதுக்கப்புறம் ரெசின் ராக்குன்னு இருக்குது. ரெசின் ராக்குன்னு இருக்குது.
ரெசின் ராக்கெட் இருக்குது. டியூரிங் சாலிடிஃபிகேஷனில் வந்து ரெசின் ராக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த யூசஸ் ஆஃப் த பர்பஸ் வந்து இன்க்ரீசிங் இந்த அதுக்கப்புறம் எக்ஸ்பாலியேஷன் இருக்குது. இந்த பர்பஸ் ஆஃப் த ஹீட்டிங் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் த பிளாஸ்டர் ஆஃப் த கால்சிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த CaSO4 அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட் இருக்கா. மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த பிளாஸ்டர் ஷுட் பி த ஹீட்டிங் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட். தீஸ் ஆர் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த பிளாஸ்டர். மேனுஃபேக்சரிங் ஆஃப் த பிளாஸ்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டரோட மேனுஃபேக்சரிங் ஆஃப் த பிளாஸ்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த கால்சிஃபிகேஷனில் வந்து CaSO4 2H2O 10 அதுக்கப்புறம் 110 110 120 கால்சிஃபிகேஷன் வந்து மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறாங்க. CaSO4 1/2 அதுக்கப்புறம் H2 அதுக்கப்புறம் H2வில் வந்து 132 200 இருக்குது. CaSO4 வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேடு ஹெக்ஸோகோனல் அதுக்கப்புறம் வந்து அன்ஹைட்ரேடாக இருக்குது. CaSO4 200,000 டிகிரி செல்சியஸ் வந்து CaSO4 ஆர்த்தோரோம்பிக்காக இருக்குது. இப்போ வந்து ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் வந்து தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 2 ஃபார்ம் ஆஃப் ஹெமிஹைட்ரேட் இருக்குது. பீட்டா ஹெமிஹைட்ரேட் வந்து பிளாஸ்டர், ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் ஜென்டல் ஸ்டோனு. ஆல்ஃபா மாடிஃபைடு அதுக்கப்புறம் ஹெமிஹைட்ரேட் ஆஃப் த டைஸ்டோன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து மோட் ஆஃப் பேஸ்டு வந்து மோட் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ட்ரை கால்சிஃபிகேஷன் நீடில் லைக் கிறிஸ்டல் இருக்குது. தீஸ் ஆர் த கால்சியம் சல்ஃபேட் H2SO4 வந்து ஹீட் பண்ணி சோடியம் H2SO4 வந்து ஹீட் பண்ணுறாங்க. H2SO4 வந்து ஹீட் பண்ண பிறகு தீஸ் ஆர் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த டென்டல் ஸ்டோனில் வந்து இந்த ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து அண்டர்கோ டு த ஸ்டோன். தீஸ் ஆர் த அண்டர்கோ டு த ஸ்டோன் ப்ரெஷர் ஆட்டோக்ளேவ் வந்து 5 to 7 ஹார்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் த பீட்டா ஹெமிஹைட்ரேடாக இருக்குது. CaSO4 2H2O வந்து 120 டிகிரி செல்சியஸில் வந்து இது டென்டல் ஸ்டோன் வந்து பண்ணுறாங்க. டென்டல் பிளாஸ்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 130 டிகிரி வந்து ஹீட் பண்ணுறாங்க. டைஹைட்ரேட் வந்து ஹெமிஹைட்ரேடாக மாறுதுக்காண்டி. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஹெமிஹைட்ரேட் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேடாக மாறுறதுக்கு வந்து இது சொல்கிறாங்க பீட்டா ஹெமிஹைட்ரேடாக மாறுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மைக்ரோஸ்கோபிக்கலி வந்து கிளீவேஜ் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலின் ஃபார் த ராட் ப்ரீமியம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஹை ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் ஆல்ஃபா மாடிஃபைட் டென்டல் ஸ்டோனில் வந்து பீட்டா மாடிஃபைட் பார்த்தாச்சுமா ஆல்ஃபா மாடிஃபைட் டென்டல் ஸ்டோனில் வந்து தீஸ் ஆர் த கால்சிஃபிகேஷன் தீஸ் ஆர் த 30 டிகிரி ஆஃப் த கால்சியம் 30% ஆஃப் த கால்சியம் குளோரைடு சொல்யூஷன். தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் ஆட்டோக்ளேவ்டு டு த ப்ரெஷர் டு த சோடியம் சக்சினேட் 0.0 அதுக்கப்புறம் 0.01 0.01% வந்திருக்கும். தீஸ் ஆர் த ஹை அக்யூரசி ஆஃப் த டென்டிஸ்ட்ரி ஆஃப் த ஈல்டிங் ஆஃப் த கியூபிக் ஷேப்பில் வந்து கியூபிக் ஷேப் வரதுக்காண்டி இது வந்து ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் வந்து கால்சியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செட்டிங் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செட்டிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த இந்த பிளாஸ்டர் வந்து மிக்ஸ்டு வித் இது வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேடாக வருதா. இந்த கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 ப்ளஸ் அதுக்கப்புறம் 2H2O ப்ளஸ் அதுக்கப்புறம் 3H2O கிவ்ஸ் டைஹைட்ரேடாக மாறுது. CaSO4 2H2O மாறுது. அதுக்கப்புறம் வந்து அன்ரியாக்டட் அதுக்கப்புறம் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கிடைக்குது அண்ட் ஹீட்டிங் இதுவும் கிடைக்குது. இப்போ வந்து இதனால் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நாட் ஆல் ஹெமிஹைட்ரேட் ஆர் கன்வெர்டட் இன்டு டைஹைட்ரேட். அதுக்கப்புறம் ஹீட்டிங் கன்வர்ஷன் ஆஃப் த ரேட் ஆஃப் த பிளாஸ்டர் வந்து 90% இருக்குது. அதுக்கப்புறம் டைப் வந்து 4 to 5 ஸ்டோன் ஆஃப் டைஹைட்ரேட் 4 to 5 டென்டல் 4 அதுக்கப்புறம் டைப் 4 அண்ட் டைப் 5 டென்டல் ஸ்டோன் வந்து டைஹைட்ரேட் கம்பனண்ட் 50% வந்துருக்குது. இது வந்து டைஹைட்ரேட் கம்பனண்ட் வந்து அதுக்கப்புறம் 90% ஆஃப் த பிளாஸ்டரில் தான் வந்து கன்வர்ஷன் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க டைஹைட்ரேட் கன்வர்ஷன். இப்போ வந்து செட்டிங் ரியாக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த செட்டிங் தியரி அதுக்கப்புறம் வந்து தியரிஸ் ஆஃப் செட்டிங் ரியாக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொலாய்டல் தியரி ஹைட்ரேஷன் தியரி டிசொல்யூஷன் பிரெசிபிடேட் தியரி. கொலாய்டல் தியரியில் வந்து சாலிட் ஜால் மெக்கானிசம் வந்து இந்த வாட்டர் பிளாஸ்டர் வந்து mixed with the colloidal state of the through the solid gel mechanism. இந்த water வந்து conformed to the solid gel mechanism இருக்குது. hydration theoryல வந்து the hydration theory is suggested to the rehydrated to the rehydrated of the plaster particle is joined together to the hydrogen bonding and to the surface group is forming to the அப்புறம் வந்து cell material இருக்குது. hydrogen bonding and sulfide group these are the
இப்போ செட் மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் ப்ரெசிபிடேஷன் தியரி ஆஃப் த கிறிஸ்டலைசேஷன் தியரியில் வந்து வைட்லி அக்செப்டட் தியரியாக இருக்குது. இது வந்து வைட்லி அக்செப்டட் தியரியாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் வந்து ரியாக்ட் வித் ஜிப்சம் ப்ராடக்ட். பிளாஸ்டர் வந்து ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ரியாக்ட் ஆகுது அது சொல்கிறாங்க. பிளாஸ்டர் வந்து ரியாக்ட் வித் ஜிப்சம் டிசொல்யூஷன் ப்ரெசிபிடேஷன் தியரியில் வந்து வைட்லி அக்செப்டட் தியரியாக இருக்குது. ஜிப்சம் கிறிஸ்டலோட ரியாக்ட் ஆகி ஹெமிஹைட்ரேட் வந்து 4 டைம் மோர் சாலிபிள் தென் தி டைஹைட்ரேட் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெந்த ஹெமிஹைட்ரேட் வந்து மிக்ஸ் வித் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து த ஃபீல்டு வித் த ஒர்க்கபிள் சஸ்பென்ஷன் பொறுத்து ஹெமிஹைட்ரேட் வந்து டிசால்வ் வித் டிசால்வ் இன் த ஃபார்ம் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் dihydrate form of the solution of the reaction. The solubility of the dihydrate, these are which is the less than hemihydrate of the dihydrate. The all supersaturated solution is unstable, so the dihydrate precipitation dihydrate precipitate is out to the reactions of non-large saturated with the hemihydrate. These are the so the continuous to the dissolution process. So the continuous dissolution process வந்து is the process is until to the further to the dehydration இருக்குது. இன்டகிரேட்டட் பீரியட்னு சொல்கிறாங்க. இன்டகிரேட்டட் பீரியட்னா என்னென்னா இது வந்து ஒரு லிட்டில் ரியாக்ஷனாக இருக்குது. இந்த லிட்டில் ரியாக்ஷன் வந்து வந்து நோ ரைசஸ் த டெம்பரேச்சரில் வந்து ரைசஸ் ஆகாது. திஸ் டைம் அப்புறம் ஆனால் வந்து ரியாக்ஷன் நடக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர்லெட் வந்து ரிப்சம் ப்ராடக்ட் வந்து தீஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த நீடல் லைக் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளஸ்டர் நீடல் லைக் கிளஸ்டர்னு இருக்கும் ஸ்கால்டரில். தீஸ் ஆர் த ஸ்கால்டர் வந்து இஸ் growth to the intermesh to the crystal product. These are leads to the thickening and hardening of the mass of the strength of the solid structure இருக்குது. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் த செட்டிங் டைம் வந்து லாஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட், எக்ஸோதெர்மிக் மெத்தட், பெனிட்ரேஷன் மெத்தட் இருக்குது. பெனிட்ரேஷன் நீடில், வெக்கர்ஸ் நீடில், கில்மோர் நீடில் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட் the reaction is the procedure the glass appearance of the surface of the mixing அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் மிக்சிங்கில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து sometimes uses to the die. அதுக்கப்புறம் வந்து is sometimes the indicator to the initial செல்லாக இருக்குது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் the temperature is rises to the mixing mass. These are may be using for the measuring of the setting time at the setting reactions in the exothermic இருக்குது. penetration settingல வந்து by the using of the அதுக்கப்புறம் வந்து பெனிட்ரோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து by the reactions of the பெனிட்ரோமீட்டர்னு இருக்குது. பை த யூஸிங் ஆஃப் த பெனிட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பெனிட்ரோமீட்டரில் வந்து இந்த டைப் ஆஃப் பெனிட்ரோமீட்டர் வந்து விக்கெட்ஸ் நீடல், அதுக்கப்புறம் கில்மோர் நீடல் இருக்குது. அது விக்கெட்ஸ் நீடல் அண்ட் கில்மோர் நீடல். விக்கெட்ஸ் நீடல் வந்து இது வந்து ஒரு வெயிட் வந்து 300 mg ஆஃப் நீடல் வந்து டயாமீட்டர் இருக்கும். இது வந்து ஒரு தின்னர் எஸ்கேப் டு த ஷார்டனிங் ஆஃப் த மிக்சர். தீஸ் ஆர் ட்ரில் டு த நீடல் டஸ் நாட் பெனிட்ரேட் டு த பாட்டம் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகாது. இது வந்து பிளாஸ்டர் செட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்குது. த செட்டிங் டைம் வந்து இஸ் அப்டெண்டட் டு த விக்கெட்ஸ் நீடில் இஸ் சிமிலர் டு த இனிஷியல் கில்மோர் நீடில் மாதிரி தான் இருக்கும். இனிஷியல் கில்மோர் நீடில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் நீடில் இருக்குது, லார்ஜ் நீடில் இருக்குது. ஸ்மால் நீடில் வந்து 1/4 ஆஃப் த வெயிட்டில் இருக்கணும். லார்ஜ் நீடில் வந்து அதுக்கப்புறம் எல்பி வெயிட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது லிபரேட்டர் பவுடரில் வந்து டயாமீட்டர் வந்து 1/12 இருக்குது. 2.12 mm இருக்குது. அதுக்கப்புறம் டயாமீட்டர் வந்து 1/24 வந்து 0.06 mm வந்து சொல்கிறாங்க. இனிஷியல் கில்மோர் நீடில் வந்து ஷார்ட் ஆஃப் மிக்சிங் டைம். தீஸ் ஆர் த பொட்டன்ட் டு த அதுக்கப்புறம் நீடில் ஆஃப் 1/4 ஆஃப் த நீடில் நாட் லாங்கர் டு த பெனிட்ரேட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த இனிஷியல் செட்டிங் டைம். அதுக்கப்புறம் ஃபைனல் கில்மோர் நீடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைம் இஸ் எஸ்கேப் ஃபார் த அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டட் இந்த டைம் இட் எஸ்கேப் ஃபார் த ஸ்டார்டட் ஆஃப் த மிக்சிங் அண்ட் மேக்கிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த செட் பிளாஸ்டர் அண்ட் செட் பிளாஸ்டர் எண்டிங்காக இருக்குது. இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம இது தான் எழுதுகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப்சம் ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னா வந்து சும்மா சைடில் எழுதி வச்சுக்கணும். பாட்டம் பவுடர் ரேஷியோ, செட்டிங் டைமு, அதுக்கப்புறம் வந்து செட்டிங் எக்ஸ்பென்ஷன், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு, அதுக்கப்புறம் வந்து 0.50 to 0.75, 0.45 to 0.50, 0.50 to 0.75, 0.45 to 0.50, 0.28 to 0.30, 0.22 to 0.24, 0.18 to 0.22 அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 28 to 18, அதுக்கப்புறம் 30 போட்டுக்கணும். 0.50 to 0.75, 0.45 to 0.50, 0.28 to 0.30, 0.22 to 0.24, 0.18 to 0.22 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செட்டிங் டைம் வந்து 0.5
4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கப்புறம் 4 இருக்குது 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கப்புறம் 4 இருக்குது 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 0 0 0 0 0 0 பாயிண்ட் போட்டு மேக்ஸிமம் வந்து 0.15 0.50 0.23 3 2 1 அப்படின்னு போட்டு 3 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4 பாயிண்ட் அதுக்கப்புறம் இது வந்து 4.5 9 இருக்குது 20 0.7 அதுக்கப்புறம் 3 4 5 அதுக்கப்புறம் வந்து 4 8 3 இருக்கு போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுது ஜிப்சம் ப்ராடக்ட். ஜிப்சம் ப்ராடக்ட்லாம் ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பான்ஷன் ஒன்று. ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பான்ஷன் டிசோலியூஷன் பிரசிபிடேஷன் தியரியில் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பான்ஷன் ஒன்று. அதுக்கு வந்து ஸ்லிட்டிங் தியரின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்சம் வந்து இந்த நீடில் மாதிரி க்ரோ ஆகும். அது வந்து இன்டர்லாக் ஆகி அதுக்கப்புறம் வந்து வாட்டரோட லெஸ் எக்ஸ்பென்ஷன் க்ரோத் வந்து அதோட வந்து க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுது. 5th ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் வந்து நியூக்ளியஸ் வந்து அப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நோ கான்டாக்ட் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இன்டர்லாக் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் வில் பி ரெடியூஸ் வந்து வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவுட்வர்டு கிரெஸ்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4th ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வாட்டரும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்லாக் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன் வந்து யூனிஃபார்ம் டிசால்வ் ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 5 வந்து யூனிஃபார்ம்லாம் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஆஃப்டர் த ரியாக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் த ரிசல்ட் வாட்டர் வந்து எக்ஸ்போலியேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செட்டிங் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் இந்த இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இனிஷியல் செட்டிங் டைம் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து போட்டுக்கலாம்.